ரெகுலர் பீரியட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்? லேசா பீரியட் வர ஆரம்பிச்சு ஃப்ளோ அதிகமாயிட்டே வரும். ஒரு 3 to 5 டேஸ் டிபெண்டிங் அப்பான் யுவர் சைக்கிள் உங்களுக்கு ஃப்ளோ இருக்கும். ஆனா இம்ப்ளான்டேஷன் ப்ளீட் வந்து ரொம்ப ஸ்கேன்டியா நோட்டிசபிளாவே இருக்காது. லேசா ஒரு ஸ்கேன்டி ஃப்ளோ மாதிரி. இல்ல சில டைம் கொஞ்சம் அதிகமா, கொஞ்சம் கையில பார்க்குற மாதிரி. அது 1 ஆர் 2 டேஸ்க்கு இருக்கும். அதே மாரி பீரியட்ஸ் அப்போ கை, கால் அசதி, பயங்கரமான வயிறுல கிராம்ப்ஸ் அந்த மாரிலாம் சில பேருக்கு இருக்கும். ஆனா இம்ப்ளான்டேஷன் ப்ளீட் ஆகுறப்போ எந்த விதமான டிஸ்டர்பன்சஸ் ஆர் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் ஆர் கிராம்ப்ஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் பீரியடோட ஃப்ளோ 3 to 5 டேஸ்க்கு இருக்கும். ஆனா இம்ப்ளான்டேஷன் ப்ளீட் 1 ஆர் 2 டேஸ்க்கு ஜஸ்ட் ஸ்கேன்டி ஃப்ளோ இருக்கும். ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மதர்ஸ்க்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் அதிகமாற மாரி இருக்குன்னா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, நம்ம ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்ட்லாம் குடுக்க ஆரம்பிக்கணும். அது ஒரு ரீசன். எஸ்பெஷலி ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆறவங்க, இம்ப்ளான்டேஷன் ப்ளீட பார்த்து பீரியட்ன்னு நெனச்சுட்டு அவங்க வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்ட்ஸ்லாம் நிறுத்திட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஏர்லி மிஸ்கேரேஜ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி டவுட் வந்ததுன்னா, உங்க டாக்டர்ட்ட கேட்டு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிடுறது பெட்டர். ஏன்னா, யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆறதுக்கு லேட் ஆகும். அதனால பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு அக்கார்டிங்லி யூ கேன் ஸ்டார்ட் யுவர் மெடிகேஷன்ஸ். இன்னொன்னு, இந்த அன்பிளான்டு பிரெக்னன்சில இருப்பாங்க இல்லையா? எதிரே பார்க்காத அவங்களுக்கு இந்த மாரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீட் ஆயிருக்கும். பட் அவங்க அது அப்பா இது பீரியட்ஸ்ன்னு நெனச்சு இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த மாசம் அவங்களுக்கு பீரியட் வராம போயிடுச்சு. ரொம்ப கிடினஸ் இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்கு. பிரெக்னன்சி சிம்ப்டம்ஸா இருக்கேன்னு செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்தா, நல்ல 2 மந்த்ஸ், 2 1/2 மந்த்ஸ் பேபி குரோத் இருக்குன்னா, அவங்களால டெசிஷன் மேக்கிங் வில் பிகம் டிஃபிகல்ட். ஏன்னா, அவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியாது. லாஸ்ட் மந்த் பீரியட்ஸ் வந்துச்சு எனக்கு. இப்ப எப்படி நான் 2 மந்த்ஸ் பிரெக்னன்ட்டா இருக்க முடியும்? நான் 40 டேஸ் தான் தள்ளி போயிருக்குன்னு நெனச்சேன். எனக்கு எப்படி நீங்க 2 மந்த்ஸ் பிரெக்னன்சி சொல்றீங்கன்னு அவங்களால அத ஏன்னா மேபி தே மே வாண்ட் டு டிஸ்கன்டின்யூ த பிரெக்னன்சி. அப்ப அது ரொம்ப பெருசா இருக்கும். இது டெசிஷன் மேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வெதர் டு கன்டின்யூ ஆர் டிஸ்கன்டின்யூ த பிரெக்னன்சி. அதனால உங்களுக்கு இந்த மாரிலாம் டவுட் இருக்கு. எப்பவும் வர பீரியட் திடீர்னு ரொம்ப ஸ்கேன்டியா 1 ஆர் 2 டேஸ்க்கு வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அந்த மாரி டவுட் இருக்கு அப்டின்னா, நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்களான்றத ஒரு தடவ செக் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் டெசிஷன் எடுக்கிறது உங்க விருப்பம்.